50,000 பணம் வாங்கிட்டு எத்தனை வருஷமாக வேலை செஞ்சீங்க? 6 வருஷமாக வேலை செய்யணும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகணும், அந்த மாதிரி செலவு காசு வேணும்னு கேட்டாக்கா கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு வரலுமே எடுக்கிற மாரி ஆயிடுச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னதுக்கு இந்த ஓனருங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை, இங்கே நாட்டு வைத்தியம் பார்க்கலாம். பொண்ணு கையே 2 விரல துண்டு ஆயிடுச்சு. ஜூலை 30ஆம் தேதி உலகளாவிய அளவிலான மனித கடத்தல் எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பல காரணங்களால் கடத்தப்பட்ட அல்லது கொத்தடிமையாக மாற்றப்பட்டவர்களை மீட்பதிலும் அவர்களின் மறுவாழ்விலும் தமிழ்நாடு நாட்டிலேயே முதலிடத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் அவ்வாறு மீட்கப்பட்ட 6 குடும்பங்களின் தற்போதைய நிலையையும் மனித கடத்தல் தடுப்பு மற்றும் கொத்தடிமை முறை ஒழிப்பிலும் தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை விரிவாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் சிறுவள்ளூர் கிராமத்தில்தான் இருளர் பழங்குடி இனத்தை சேர்ந்த 6 குடும்பங்கள் வசிக்கின்றன. இப்போது சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இவர்களுக்கு வாழ்க்கை மிக கசப்பான அனுபவங்களையே இதுவரை தந்திருக்கிறது. 2015ஆம் ஆண்டு விஜய் என்பவரின் தந்தை போச்சம்பள்ளி அருகே செங்கல் சூளை ஒன்றின் உரிமையாளர் ராமசாமி என்பவரிடம் 1 லட்சம் ரூபாயை கடனாக வாங்கினார். அந்த கடனை அடைக்க முடியாமல் அவர் திணறிய நிலையில் அவரது 2 மகன்களையும் தனது செங்கல் சூளையில் ராமசாமி வேலை பார்க்க வைத்திருக்கிறார். குடும்பமாக இவர்கள் அங்கு வேலை பார்த்த நிலையில் வாரத்திற்கு 500 ரூபாய் மட்டுமே இவர்களுக்கு கூலியாக தரப்பட்டிருக்கிறது. சாப்பாட்டு கூட வழி இல்லாத 500 ரூபாய் வாரம் கல் போடுவோம். ஆனால் 500 ரூபா மட்டும் தான் கொடுப்பாங்க ஒரு குடும்பத்துக்குன்னு. அந்த 500 ரூபாயிலே நாங்கள் சாப்பாட்டு செலவு பார்த்துக்கணும், கை செலவு பார்த்துக்கணும். குழந்தைக்கு எதனா உடம்பு சரியில்லைனா கூட அதை தான் பார்த்துக்கணும். இந்தமாரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகணும், இந்தமாரி செலவு காசு வேணும்னு கேட்டாக்கா கொடுக்க மாட்டாங்க. மிரட்டுவாங்க, அடிக்க வருவாங்க. இவர்களில் விஜயின் மனைவி பானுப்பிரியா கருவுற்றிருந்த நிலையில் செங்கல் சூளையில் விழுந்து அடிபட்டு கருக்கலைந்த சோகமும் நேரிட்டுள்ளது. அப்போது இவரை பார்க்க வந்த உறவினர்களிடமும் பேசி அவர்களையும் தனது செங்கல் சூளையில் கொத்தடிமையாக மாற்றியிருக்கிறார் ராமசாமி. எங்களோட அங்காளி பங்காளிங்கிட்ட நாங்கள் சொன்னோம், அவங்கள உதவிக்கு கூப்பிட்டோம். அவங்களும் வந்தாங்க. வந்த இடத்துல அவங்களையும் அவர் கொத்தடிமைகளாக அவர் சேர்த்துக்கினார். காசு கொடுத்து அவங்களையும் மனசை மாற்றி கொத்தடிமைகளாக சேர்த்துக்கினாரு. இப்படி 6 குடும்பங்கள் இவரின் செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக 7 ஆண்டுகள் கடும் துயருற்றனர். குழந்தை போட்டுட்டு நாங்கள் வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது கரண்ட்டில் கையை வச்சிக்கினா 2 வரலுமே எடுக்கிற மாரி ஆயிடுச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னதுக்கு இந்த ஓனருங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை, இங்கே நாட்டு வைத்தியம் பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா கேஸ் ஆகிடும், அதனால் போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஊர் நாட்டுக்கு அனுப்புங்கன்னா அதுவும் அனுப்பலை. அதனாலவே 2 பொண்ணு கையே 2 விரல துண்டு ஆயிடுச்சு. வசதின்னு எதுவுமே எங்களுக்குன்னு இல்லை சார். ஃபேன் இல்லை, ஒழுங்காக படுக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை. ஒரு சின்னதாக ஒரு கொட்டா கொடுத்துருந்தாங்க. அந்த கொட்டாலே தான் மழை டைம்லலாம் ஒழுவோம், குழந்தைங்கள போட்டுன்னு படுக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். நீங்கள் இருளருங்க, இருள பொண்ணு வருது பாரு, இருள பையன் வரான் பாரு, எலி பூச்சி துண்டுறவங்க, இவங்க இருள ஜாதி அப்படின்னு ஒரு மாதிரி நான் உங்களை கொச்ச வார்த்தையில் பேசுவாங்க. பானுப்பிரியாவின் மகன் செங்கல் சூளையில் அடிபட்ட போது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். கொத்தடிமை மீட்பு குழுலேருந்து ஒரு சார் பார்த்தோம். அந்த சார் தான் ஜெகதீஸ்வரன். அவரோட பேர் ஜெகன் ஜெகதீஸ்வரன். அவர் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து எங்களை அங்கே கொத்தடிமையிலேருந்து அரசு மூலயமா எங்களை மீட்டு எடுத்துன்னு வந்தாங்க. ஆதார், ரேஷன் கார்டு என அனைத்து அடையாள அட்டைகளையும் வாங்கி தந்த நிலையில் இவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவையும் வாங்கி கொடுத்திருக்கிறார். ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஆனால் தினக்கூலி வேலைக்கு தான் போகிறோம். எங்களுக்கு இருக்கிற வீடு வாசல் இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். தற்போது பானுப்பிரியா திருவண்ணாமலை மாவட்ட அளவிலான கொத்தடிமை ஒழிப்பு பிரிவுகளின் தலைவியாக செயல்பட்டு வருகிறார். இது ஒரு சாம்பிள் தான். இதே போன்று மனிதர்களை கொத்தடிமையாக பயன்படுத்தும் குற்றம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மனித கடத்தல் என்பது உழைப்பு சுரண்டலுக்காகவும் பாலியல் தொழிலுக்காகவும் உடல் உறுப்புகளுக்காகவும் நிகழ்கின்றன. அச்சுறுத்தல், வற்புறுத்தல், கடத்தல், மோசடி, தூண்டுதல், பணம், பொருள் தருவதாக ஆசை காட்டுதல், அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவை மனித கடத்தல் என்பதை உணர்த்தும் காரணிகளாக இருக்கின்றன.
கொத்தடிமை தொழிலாளர் முறை என்பதை எப்படி அறிவது என்பதை இப்போது விளக்கமாக பார்க்கலாம். முன்பணம், சமூக கட்டுப்பாடு, பொருளாதார நிர்பந்தங்கள் உள்ளிட்ட கட்டாயங்களின் பேரில் கொத்தடிமை தொழிலாளர் முறையில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் ஏராளமானவர்கள். இதன் காரணமாக வேலையை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம், நாடு முழுவதும் சுதந்திரமாக நடமாடுதல், சட்டப்படியான ஊதியம் பெறுதல் போன்ற உரிமைகளை கொத்தடிமையாக சிக்குவோர் இழந்து விடுகிறார்கள். இதில் ஆறுதல் படக்கூடிய அம்சம் எனில், நாடு முழுவதும் ஒப்பிடுகையில் இதுபோன்ற கொத்தடிமை தொழிலாளர்களை மீட்கும் பணிகளில் தமிழ்நாடுதான் இதுவரை முதலிடத்தில் இருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கல்குவாரிகள், செங்கல் சூளைகள், அரிசி ஆலைகள் உள்ளிட்ட இடங்களில் கொத்தடிமைகளாக இருந்த எண்ணற்றவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 2017 முதல் 2024 ஏப்ரல் மாதம் வரையிலான தரவுகளின்படி 1691 பேர் கொத்தடிமை நிலையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களின் மறுவாழ்வுக்கான நிதி உதவியும் வழங்கப்பட்டுள்ளது. 2022 முதல் 2026 வரை தமிழ்நாட்டில் கொத்தடிமை தொழிலாளர் வழக்குகளில் மொத்தம் 18 தண்டனை தீர்ப்புகள் பெறப்பட்டிருக்கின்றன. தண்டனை தீர்ப்புகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது தொழிலாளர் நலத்துறை, காவல்துறை, வருவாய் நிர்வாகம், அரசு வழக்குரைஞர்கள் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கு இடையேயான மேம்பட்ட ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்துவதோடு, கொத்தடிமை தொழிலாளர் முறையில் ஈடுபடும் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் கட்டாயம் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என்ற வலுவான செய்தியையும் எடுத்துரைக்கிறது. மேலும் இந்த வெற்றிகரமான குற்றவியல் நடவடிக்கைகள் சமூகத்தின் பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளர்களை சுரண்டுவதை தடுக்க வலுவான தடுப்பாக அமைகின்றன. அதே வேளையில் கொத்தடிமை தொழிலாளர் முறையிலிருந்து மீட்கப்பட்டோருக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்வதில் தமிழ்நாடு அரசின் உறுதியான அர்ப்பணிப்பையும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. உலகம் முழுவதும் மனித கடத்தல் ஒழிப்பு தினமாக ஜூலை 30ஆம் தேதி கடைபிடிக்கப்படும் நிலையில், மனித கடத்தல், உழைப்புச் சுரண்டலுக்கு ஆளாகி மீட்கப்படுபவர்களின் உரிமைகளை உறுதி செய்வதும் அவசியமாகி இருக்கிறது.